அன்றைக்கு விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் கடந்த 17ஆம் தேதி இதே போல ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய தம்பி வீர பொன்னிவளவன் அவர்கள் அங்கே ஒருங்கிணைத்திருந்தார். அது தவிர்க்க முடியாமல் நேரம் மாற்றப்பட்ட காரணத்தினால இந்த அளவுக்கு பெண்கள் பங்கேற்கக்கூடியதாக அமையவில்லை. இன்றைக்கு பெரிய அளவில் தாய்மார்கள் இங்கே பங்கேற்றிருப்பது மிக மிக சிறப்பான ஒன்று. இன்னைக்கு மற்ற கட்சிகள்ல அதிமுகவிலும் சரி, திமுகவிலும் சரி, அல்லது வேற எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, அங்கே நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு பெண்கள் போகிறார்கள். அப்படி அவர்கள் போவதற்கு என்ன மாதிரி ஏற்பாடு செய்யறாங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அந்த கூட்டங்களுக்கு பெண்கள் தானாக போவது கிடையாது. இன்னைக்கு இங்க தாய்மார்கள் எல்லாம் நீங்கள் இங்க சிறப்பாக வந்திருக்கிறீர்கள். இவ்வளவு திரளாக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். நாமெல்லாம் போகணும்னு சொல்லி நீங்களே தயாராகி நீங்களே கிளம்பி வந்திருக்கீங்க. ஆனா மற்ற கட்சிகள் எல்லாம் உங்களை கூட்டு போறாங்க, வண்டி வச்சு கூட்டு போவாங்க. அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் அதுல உண்டு. ஏன் இன்றைக்கு நீங்களாக வந்திருக்கிறீர்கள்? தலைவர் எழுச்சி தமிழர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அழைக்கிறது என்பது மட்டுமல்ல, இது உங்களுடைய உயிராதார பிரச்சனை. இங்க இருக்கிற அத்தனை பெண்களும் 100 நாள் வேலையில பதிவு செஞ்சிருக்கீங்களா? பதிவு அட்டை வச்சிருக்கீங்க. அத்தனை பேரும் பதிவு செய்து அட்டை வைத்திருக்கிறீர்கள். எனவே இந்த திட்டம் நிறுத்தப்பட்டால் அல்லது இதுல நம்முடைய வேலை நாட்கள் குறைக்கப்பட்டால் நேரடியா நாம பாதிக்கிறோம் இல்லையா? நமக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. இன்னைக்கு எல்லா கட்சிகளும் எத்தனையோ விஷயங்களுக்கு குரல் கொடுக்கிறார்கள். இந்த 100 நாள் வேலைக்கு குரல் கொடுக்கவில்லை என்று இங்க பேசிய தோழர்கள் குறிப்பிட்டார்கள். அவங்களுக்கு இதுல அக்கறை கிடையாது. ஏன்னா அவங்க வீட்டு பெண்கள் யாரும் இந்த மாதிரி வேலை அட்டை வச்சு இல்லை. அவர்களுக்கு இந்த வேலை நீடிக்க வேண்டும் என்பதில் எந்த அக்கறையும் கிடையாது. அதனால இதற்காக அவர்கள் குரல் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம தான் இதுக்கு குரல் கொடுக்கணும். இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்துல அதுவும் இந்த மரக்காணம் ஒன்றியத்தை எடுத்துட்டீங்கன்னா ஏராளமா கிராமங்கள் தான் இருக்கு. கிராம பகுதி தான். கிராமங்கள்ல என்ன வேலை இருக்கு? ஏதாவது வேலை இருக்கு? விவசாய வேலை தான். அதை விட்டா வேற எந்த வேலையும் கிடையாது. நம்ம கிராமங்கள்ல ஏதாவது தொழிற்சாலை இருக்குதா? சின்ன சின்ன ஆலை எதுவும் கிடையாது. பக்கத்துல காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு போங்க, செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு போங்க, அங்க இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிற தாய்மார்கள்லாம் ஏதாவது ஒரு தொழிற்சாலைக்கு வேலைக்கு போறாங்க. ஒரு நாளைக்கு காலையில போயிட்டு சாயங்காலம் வந்தாங்கன்னா 700 ரூபாய், 800 ரூபாய், 1000 ரூபாய் அவங்களுக்கு சம்பளம். ரொம்ப கண்ணியமான முறையில நிழல்ல உட்கார்ந்து வேலை செய்யும். ஆனால் நீங்கள் எல்லாம் விவசாய வேலைக்கு போனீங்கன்னா காலையிலிருந்து உச்சி வெயில் மண்டைய புலந்தாலும் அந்த வெயில்ல மழையில மழை பெஞ்சாலும் அதுல நனைஞ்சிட்டே வேலை செய்யும். அப்படி வேலை செய்தால் எவ்வளவு சம்பளம்? 200 ரூபாய், 300 ரூபாய் கூட கிடையாது. எனவே இப்படியான ஒரு மிக மோசமான வறுமை நிலை நம்முடைய கிராமங்களில் இருக்கிறது என்பதற்கு காரணம் என்னவென்றால் நம்மளுக்கு வேற வேலை ஆதாரம் எதுவும் கிடையாது. அப்போ இங்க இருக்கிற தாய்மார்கள் நீங்க ஏதாவது வேலை செஞ்சு உங்கள்ட அதுல நீங்க ஏதாவது சிறுவாடு சேர்த்து வச்சு ஏதாவது மிச்சம் மீதி இருந்தால்தான் இங்க இருக்கிற பொம்பளை பிள்ளைக்கு ஒரு நகை எடுப்பீங்க, அல்லது படிக்கிற பசங்களுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுவீங்க, அல்லது ஏதோ ஒரு அவசர வேலைக்கு ஒரு செலவு வந்தா அது உங்கள்கிட்ட இருக்கிற சேமிப்புல தான் எடுப்பீங்க. இன்னைக்கு நிறைய பேர் சுய உதவி குழுக்கள்ல உறுப்பினராக இருந்து அதுல கடன் வாங்கி சுழல் நிதியை பயன்படுத்தி ஏதோ பாத்திரம் வாங்கணும்னா கூட நம்ம என்ன பண்ணோம்? உடனே போய் ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணி ஒரு பாத்திரம், பண்டம் பாத்திரம் வாங்க முடியாது. அதுக்கு கூட என்ன பண்ணும்? ஒரு சீட்டு எடுக்கணும் இல்லையா? அப்படிதான் நம்முடைய நிலைமை இருக்கு.
எனவே தொடர்ந்து நாம் இந்த வறுமை நிலையிலேயே இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், நம்மெல்லாம் வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கோம், ஆனா வேலை கிடையாது. கிராமங்கள்ல இருக்கிற விவசாய வேலை எத்தனை, ஒரு கிராமத்துல ஒரு 200 ஏக்கர் 300 ஏக்கர் நிலம் இருந்ததுன்னா அதுல அதிகபட்சமா போனா முழுக்க விவசாயம் 2 போகம் பண்ணாலும் சரி, 3 போகம் விவசாயம் பண்ணாலும் கூட, மோட்டர் வச்சு யாராவது 3 போகம் விவசாயம் பண்ணா கூட 3 மாசம் 4 மாசம் தான் வேலை, அதுக்கு மேல கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம் எப்படி வாழ்க்கை நடத்துவது? நாம் எப்படி இதுக்கப்புறம் அடுத்த கட்டமா முன்னேறுவது? இன்றைக்கும் பார்க்கிறோம், கிராமங்களில் இருக்கிற நம்முடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கும் ஒரு வீடு கட்டுறதுக்கு பட்டா கிடையாது. இன்னைக்கும் பட்டா வேணும்னு மறு போட்டு கொண்டு இருக்கிறோம். அப்படி ஒரு பட்டா இருந்தாலும் கூட அதுல ஒரு கார வீடு இல்லை, குடிசை வீடுகள், கூரை வீடு தான். அந்த கூரைகளை மாற்றுவதற்கு கூட நம்ம கிட்ட பணம் இருக்காது. இவ்வளவு மோசமான வறுமை நிலையில் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகமாக வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள் எங்கே இருக்கிறாங்கன்னா நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் தான். ஏன் இதற்கு காரணம்? இதுக்கு என்ன காரணம்? ஏன் இவங்கெல்லாம் உழைக்கிறதுக்கு தயாரா இல்லையா? அவங்கெல்லாம் வேலை செய்யக்கூடியவர்கள் இல்லையா? வேலை செய்ய தயாராக இருக்கிறார்கள், வேலை இல்லை. காரணம் என்னவென்றால் விவசாயத்தையே நம்பி இருக்கிறார். எனவே இப்படி விவசாயத்தை நம்பி இருக்கிறவர்களுக்கு வறுமையிலிருந்து விடுபடுவதற்கு வழியே கிடையாது. இன்றைக்கு நேற்று அல்ல, 100 ஆண்டுகளாக இப்படிதான் இருக்கு. இன்னைக்கு பாருங்க, எந்த ஊரா இருந்தாலும் ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மரக்காணத்துக்கு பார்த்தீங்க, 10 வருஷத்துக்கு முன்ன மரக்காணம் இருந்ததுக்கும் 20 வருஷத்துக்கு முன்ன மரக்காணம் டவுன் இருந்ததுக்கும் இன்னைக்கு எவ்வளவோ மாற்றம் இருக்கு, எவ்வளவு வளர்ச்சி இருக்கு. நிறைய கடைகள் வந்திருக்கு, நிறைய வியாபார நிறுவனங்கள். ஆனா எல்லா வியாபார நிறுவனங்களையும் யார் நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் சேட்டுங்க தான் வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற சின்ன கடை, நீங்க ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் வாங்கணும்னா கூட சேட்டுக்கிட்டு தான் வாங்கணும். எல்லாம் இங்க வந்து அவங்கதான் கடைகள் எல்லாம் நடத்துறாங்க. இங்க இருக்கிறவங்க யாரும் கடையை கூட நடத்த முடியும். ஆனால் மரக்காணா மாதிரியான ஒரு சிறு நகரங்கள்ல ஒரு வளர்ச்சி இருக்கிறது. ஆனா பக்கத்துல போங்க, ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னால அந்த கிராமம் எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இருக்கு. என்ன வித்தியாசம்? இப்ப எல்லாம் கரண்ட் வந்திருக்குது. அதுலயும் பஞ்சாயத்து தலைவர், அது ரிசர்வ் பஞ்சாயத்தா இருந்தா அவரு முன்முயற்சி எடுத்து நம்முடைய 300 பஞ்சாயத்துல பஞ்சாயத்து தலைவராக இருக்கின்ற நம்முடைய மாவட்ட மலைச்சாமி போல யாராவது ஆர்வம் உள்ளவர்கள் பஞ்சாயத்து தலைவராக வந்தால், அக்கறை உள்ளவர்கள் வந்தால் அவங்க முன்முயற்சி எடுத்து ஏதோ ஒரு சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. மற்றபடி எந்த மாற்றமும் வரவில்லை. இன்னைக்கு அரசாங்கம் கட்டி கொடுத்த தோப்பு வீடுகளை கூட ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம கிட்ட வழி. இவ்வளவு மோசமாக இந்த கிராமப்புறங்கள்ல நிலைமை அப்படியே மாறாமல் இருக்குது. காரணம் என்ன? அந்த கிராமப்புறங்கள்ல இருக்கிற நிலம் ஒருத்தவர் தான் இருக்கு. அதுல வேலை செய்யற 100 பேர், ஒருத்தர் நிலம் இருக்குன்னா 100 பேர் அந்த நிலத்தை நம்பி இருக்கும். அந்த மக்களுக்கு இங்க வந்திருக்கிற பெரும்பாலான தாய்மார்கள் யாரும் சொந்தமா நிலம் உள்ளவங்க இல்லை. அப்போ நம்ம கிட்ட நிலம் இல்லாத காரணத்தினால் கிராமப்புறத்திலே நம்முடைய கை காலை நம்பிதான் நாம் பிழைக்க வேண்டி இருக்கிறது. கூலி வேலை செய்துதான் பிழைக்க வேண்டி இருக்கிறது. எந்த காரணத்தினாலே எந்த முன்னேற்றமும் கிராமங்கள்ல ஏற்பட மாட்டேங்குது. நம்ம ஊர் மட்டுமல்ல, கிராமங்கள் அதிகமா இருக்கிறது. கடலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், இந்த மாவட்டங்கள் எல்லாம் கிராமங்கள் அதிகமா இருக்கு. பக்கத்தில் இருக்கிற மயிலாடுதுறை மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், இந்த மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமா கூரை வீடு, குடிசை வீடு எங்க இருக்குன்னா இந்த மாவட்டத்துல அதிகமா படிப்பறிவு இல்லாத மக்கள் எங்க இருக்காங்கன்னா இந்த மாவட்டங்கள்ல தான் இருப்பாங்க. எந்த வளர்ச்சியுமே இருக்காது. அதுவும் இந்த மாநிலத்துல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு பல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருகிறார். அப்படி வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரும் போதும் அதுல
அந்த வளர்ச்சி திட்டங்கள் வந்து சேர்றதுல கடைசியா இருக்கிறது எதுன்னா இந்த ரிசர்வ் தொகுதி. இது திண்டிவனம் ஒரு ரிசர்வ் தொகுதி. விழுப்புரம் மாவட்டத்திலே வானூர் வந்து ஒரு ரிசர்வ் தொகுதி. நீங்க எடுத்து பாருங்க, பக்கத்தில் இருக்கிற விக்கிரவாண்டி தொகுதியில என்ன மாதிரியான வளர்ச்சி ஏற்படுகிறது, பக்கத்தில் இருக்க மயிலம் தொகுதியில என்ன மாதிரியான வளர்ச்சி ஏற்படுகிறது, அங்க எத்தனை அரசாங்க கட்டடங்கள் வந்து இருக்கிறது. அப்படி ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வ் தொகுதியெல்லாம் அப்படியே பின்னால் வரும். அதுவும் இன்னைக்கு திண்டிவனம் ரிசர்வ் தொகுதியில ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கூட கிடையாது. திண்டிவனத்துல ஒரு காலேஜ் இருக்கு, அது பாத்தீங்கன்னா மயிலம் தொகுதியில், திண்டிவனம் தொகுதியில இல்லை. இன்றைக்கு அரசு கலைக்கல்லூரியே இல்லாத ஒரு தொகுதி எது என்று சொன்னால் இந்த திண்டிவனம் ரிசர்வ் தொகுதி. இதுக்காக போய் குரல் கொடுக்கறதுக்கு யாரு, இந்த ஓட்டு வாங்கிட்டு போன அதிமுகவுடைய எம்எல்ஏ ஆக்சுவலா போய் ஏதாவது கேட்டு வாங்குறதுக்கு அவருக்கு திறமை இருக்கிறதா இல்ல அக்கறை இருக்கிறதா? அவர் கிடையாது. அவர் போய் கேட்க மாட்டார். ஏன்னா எதிர்கட்சி அரசாங்கம் நடக்குது, நாங்க எப்படி போய் கேட்போம் என்று கேட்க மாட்டாங்க. சரி, அவங்க தான் 10 வருஷம் ஆண்டாங்களே, அதுக்கு முன்னால அவங்களா அது கொண்டு வந்தார்களா? இல்லை. இந்த மரக்கான பகுதி எந்த அளவுக்கு பின்னால ரொம்ப பின்தங்கி இருக்கு, எவ்வளவு மோசமாக கிடக்கிறது. நம்ம பிள்ளைங்க நல்ல ஸ்கூல்ல படிக்கணும்னு நினைச்சா கூட பள்ளிக்கூடம் கிடையாது, கட்டணமே கட்டணும்னா கூட கிடையாது. காலேஜ் படிக்கணும்னு சொன்னா எவ்வளோ தூரம் போகும். அப்ப என்ன பண்ணுவோம், ஆம்பளை பசங்களை கூட அனுப்பிடுவோம், பொம்பளை பிள்ளைங்களை இவ்வளவு தூரம் எப்படி பஸ் 2 பஸ் 3 பஸ் மாறி போகணும், அதனால படிச்சது போதுமா நீ இரு என்று பெண் பிள்ளைகளை நாம் உயர்கல்விக்கு அனுப்பாமல் நிறுத்தி விடுகிறோம். ஏன் பக்கத்துல ஒரு காலேஜ் இல்லை, மரக்காணத்துல ஒரு காலேஜ் இருக்குது, பக்கத்துல முருங்கேரி பாருங்க. இன்னைக்கு ஒரு செண்டு 8 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா. அங்க இருக்கிறவர்கள் வட இந்தியாவை சேர்ந்தவர்கள்லாம் கொண்டாந்து வாங்கி முருங்கேரியில எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சாங்க. ஏன் முருங்கேரியில ஒரு கல்லூரி வந்திருந்ததுன்னா நம்ம பிள்ளைங்கள்லாம் படிக்கணும்ல. ஏன் சிறுவாடியில் ஒரு காலேஜ் இருந்ததுன்னா நம்ம பிள்ளைங்க படிக்கணும்ல. மரக்காணத்துல ஒரு காலேஜ் இருந்தா நம்ம பிள்ளைங்க படிக்கணும்ல. ஏன் எந்த அரசாங்கமோ இந்த மாதிரியான பகுதிகளுக்கு எந்த முன்னேற்றத்தையும் கொண்டு வர மாட்டாங்கிறாங்க? ஏன்னா இதுல எல்லாம் கிராமப்புறத்துல மக்கள். ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா டவுன்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை, அதே கிராமத்துல இருந்து வந்தா அவங்களுக்கு அந்த மரியாதை கிடையாது. பாக்குறோம்ல, நம்மளே கிராமத்துல இருந்து இருக்கிறவங்கள ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு போங்க அல்லது ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போங்க, டவுன்ல இருந்து வந்தா அவங்கள ஒரு மரியாதை பார்ப்பாங்க. கிராமத்துல இருந்து வந்ததுன்னா அவங்கள கொஞ்சம் மரியாதை குறைவாக தான் நடத்துறாங்க. அப்ப கிராமங்கள் அதிகமாக இருக்கிறது இந்த திண்டிவனம் தொகுதியில, அதனாலேயே இந்த திண்டிவனம் தொகுதிக்கு மரியாதை குறைவு. கிராமங்கள் அதிகமாக இருக்கிறதால் ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்கள், அதனாலேயே இதுக்கு மரியாதை குறைவு. அது மட்டுமல்ல, இங்க இருக்கிற மக்கள்ல யார் அதிகமாக 90% யார் இருக்காங்க? ஆதி திராவிட மக்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த வன்னியர் சமூக மக்களும். இந்த 2 சமூகம் தான் 80-90%. அப்ப இவங்க 2 பேரும் அதிகமா இருக்கா. இந்த பகுதியில என்னத்துக்கு நான் வளர்ச்சி திட்டம் என்று புறக்கணிக்கப்படுகிற தொகுதியாக பகுதியாக இன்றைக்கு திண்டிவனம் இருந்து கொண்டிருக்கிறது. இது கூட இன்னும் ஒண்ணு, 19 மீனவ கிராமங்கள் இந்த பகுதியில இருக்கின்றன. மீனவர்களை சுத்தமா யாரும் கண்டுறதே கிடையாது. அவங்களாம் இந்த நாட்டை சேர்ந்தவங்களாவே யாரும் கருதுறது கிடையாது. இதே பக்கத்துல இங்க இருக்கிற பிடிஓ ஆபீஸ் அல்லது யூனியன் ஆபீஸ், எத்தனை மீனவர்கள் வந்து தங்களுக்காக கோரிக்கை இங்க வந்திருப்பாங்க? வந்திருக்க மாட்டாங்க, இந்த ரோட்டை தாண்டி இந்த வர மாட்டாங்க. அவர்களுக்கு அரசாங்க அலுவலகத்துல போய் நம்முடைய உரிமைகளை கோரிக்கைகளை கேட்கணுங்கிறது கூட தெரியல. எனவே மீனவ மக்களை எந்த அரசாங்கம் வந்தாலும் கண்டுக்கிறதே கிடையாது. இன்னைக்கு நாங்கள் போய் பார்த்தோம், எங்கேயோ குப்பத்துல விஷச்சாராயம் 12 பேர் துடிக்க துடிக்க செத்து போனார்கள். அந்த குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய், தலா 10 லட்சம் ரூபாய் நிதி அளிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஊர் மறக்கப்பட்டது. இன்னைக்கு அந்த ஊர் எப்படி இருக்கிறது என்று 2 நாட்களுக்கு முன்னால் நம்முடைய மாவட்ட செயலாளர் நம்முடைய நாவரசு அவர்கள் எல்லாரும் போய் அந்த மக்களை பார்த்து நாங்கள் என்ன உங்களுடைய நிலைமை, உங்களுக்கு கோரிக்கை என்ன என்று கேட்டோம். அவங்க கேட்கிறாங்க, நாங்க எவ்வளவு காலமா கேட்கிறோம், இங்க ஒரு சிறு துறைமுக அமைத்து தரணும், எங்க போட்டெல்லாம் முழுகி போகுது, அங்க ஆளுக்கு 5 லட்சம் 10 லட்சம் போட்டு அந்த படகு வாங்கினோம்னா அப்படியே தலைகீழா குப்புறவா முழுகி போகுது.
இப்படி படகுகள் முழுவதற்கு காரணம் இங்க ஒரு சின்ன துறைமுகம் இருந்ததுன்னா அங்க அந்த இடத்துல போட்டை கட்டிப்போம், பாதுகாப்பாக இருக்கும். இதற்காக நாங்கள் கோரிக்கை விடுத்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை அரசாங்கம் செவிமடுக்கவில்லை என்று அவர்கள் வேதனையோடு தெரிவிக்கிறார். ஏதாவது செத்து போனாதான் இப்படியான கிராமங்களுக்கு அரசாங்கத்துடைய கவனம் வருது. அதுவும் ஒரு ஆள் 2 பேர் செத்தா கவனம் வராது. 10 பேர் 20 பேர் கும்பலா செத்து போனா அந்த கிராமத்தை பத்தி கொஞ்சம் உடனே அதிகாரிகள்லாம் வருவாங்க, உடனே எல்லா காரு பைக் எல்லாம் வரும். அதோட அடுத்த சாதகன்னு போயிடுறாங்க. எனவே இப்படியாக இந்த தொகுதியில ஆதி திராவிட மக்களும் வன்னியர் சமூக மக்களும் மீனவ மக்களும் பெரும்பான்மையாக இருக்கின்ற காரணத்தினாலேயே இந்த தொகுதி என்பது வளர்ச்சி பெறாமல் பின்னடைந்த தொகுதியாக, யாருடைய கவனத்தையும் பெறாத தொகுதியாக இருக்கு. அப்போ இந்த தொகுதியில இருக்கிற ஜனங்களுக்கு என்ன வாழ்வாதாரம்? மீனவர்கள் ஏதாவது கடல்ல, அதுவும் பாதி நாள் அவர் மீன் பிடிக்க போக முடியாது. மற்ற சமயம்லாம் அந்த பொம்பளைங்க வந்து ஏதாவது மீனை தலையில தூக்கிட்டு வந்து ஒரு ஊரா போய் ஒரு நாளைக்கு 50 ரூபா 100 ரூபா சம்பாதிச்சு அவங்க ஏதோ வயிற்ற கழிக்கிறாங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகமும் ஆதிராவிட சமூகமும் எந்த நிலையில் இருக்கிறது? மிக மோசமான பொருளாதார நிலையில் இருக்கு. இப்போ இவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்காகத்தான் காங்கிரஸ் கட்சி அரசாங்கத்துல கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாம் நம்மெல்லாம் போராடிதான் இந்த 100 நாள் திட்டத்தை கொண்டு வந்தோம். 100 நாள் ஒரு வருஷத்துல வேலை கொடுங்க, அதை வச்சு பழச்சிக்குவாங்க. 100 நாள் வேலை கிடைச்சதுன்னா எவ்வளவு வரும்? வரும் 30,000 ரூபாய். அவ்வளவுதான். இந்த 30,000 ரூபாய் இருந்தால் அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு பழச்சிக்குவாங்க. அப்போ ஒரு மாசத்துக்கு வெறும் 2,500 ரூபாய். 2,500 ரூபாய் இருந்தா இந்த ஜனங்க பழச்சிக்குவாங்க என்று அரசாங்கம் ஒரு முடிவெடுத்து இந்த வேலை திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதை கொண்டு வந்து மிக சிறப்பாக முதல்ல அறிமுகப்படுத்தும் போது நம்ம மாவட்டத்தில் வந்தது. ஏன்னா அவ்வளவு ஏழை எளியவர்கள், கூலி விவசாயிகள் இருக்கிற இடம் நம்முடைய மாவட்டம். வந்துதான் இன்றைக்கு போன வருஷம் நம்முடைய மாவட்டத்தில் ஒரு 600 கோடி ரூபாய்க்கு இந்த 100 நாள் வேலை செய்யப்பட்டது. 600 கோடி ரூபாய் இந்த கிராமப்புற மக்கள் கையில சம்பளமா போயிருக்கு. அப்படி போனா அந்த பணம் என்ன செய்வாங்க? அவங்க எல்லாம் கொண்டு போய் என்ன அப்படியே பேங்க்லயா போட்டு வச்சுக்கிறாங்க. 300 ரூபா உங்களுக்கு கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? அதை கடைக்கு திருப்பி உடனே ஒரு பொருள் வாங்குவீங்க. அப்போ அந்த பணம் என்னவென்றால் அந்த கிராமத்துல அந்த பணம் உடனே கைமாறும் தொழிலும். அப்போ ஒரு கடைக்கு போவான், அந்த பொருளா மாறும். அவன் என்ன ஒரு வியாபாரத்துல அவன் போடுவான். அப்போ அந்த கிராமத்துல இதை நம்பி ஒரு 300 ரூபாய் ஒரு ஏழை தாய்மார் கையில ஒரு 300 ரூபாயை நீங்கள் கொடுத்தால் அது எல்லா தொழிலுக்கும் போகும். அது டீ கடைக்கு போகும், மளிகை கடைக்கு போகும், பால் கடைக்கு போகும். இது பல இடங்களுக்கு அது சுழற்சியில வரும். எல்லா வியாபாரத்தையும் அது வந்து தூண்டும். எனவே 600 கோடி ரூபாய் இங்கே இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்திருக்குன்னா அது இந்த மாவட்டத்துடைய பொருளாதாரத்தையே ஒரு சூழலை, அப்படியான ஒரு வளர்ச்சி ஏற்படும். பலருக்கும் அதனால் பலன் கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு என்ன பண்றா மோடி அரசாங்கம்? இந்த கிராமப்புற மக்களுக்கு அவர்களுக்கு சோறு போட்டா அவன் உயிர் வாழ்ந்தால் என்றால் அவன் அடுத்தது தன்மானத்தை பெற்று விடுவான். அவன் தற்சார்போடு இருந்தால் அந்த மக்கள் தன்மானத்தோடு மாறி விடுவார்கள். எனவே இவங்களை எப்படியும் அடிமையா வச்சுக்கணும், கிராமத்துல அடிமையா வச்சுக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவன் கட்சிக்காரதான் பெரும்பாலும் நில வச்சிருக்கிறதா இருக்கான் பல மாநிலங்கள். அவன் என்ன போய் சொல்றான் மோடி கிட்ட? இந்த திட்டம் வந்ததுனால விவசாய வேலைக்கு ஆளு வேலைக்கு வர மாட்டேங்கிறான். அவங்களுக்கு 100 நாள் வேலையில 300 ரூபாய் கொடுத்துடுறாங்க. அவன் 3 மாசம் வேலை கிடைச்சா போதும்னு இருக்கிறான். நம்ம கிட்ட 100 ரூபாய் 200 ரூபாய் கூலி அப்ப கொடுத்துட்டு இருந்தான், அதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. நாங்க 100 நாள் வேலைக்கு 300 ரூபாய் வாங்குறோம், நீயே 300 ரூபாய் கொடு என்று கேட்கிறார்கள். எனவே அதிகமாக கூலி கொடுக்க வேண்டி இருக்கிறது, எதிர்த்து பேசுறோம் என்று இந்த திட்டத்தை நீங்க க்ளோஸ் பண்ணு.
என்று 2016 மோடி ஆட்சி வந்ததுமே இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்க பார்த்தார்கள். உடனடியாக நாம் களத்தில் இறங்கினோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க இதுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துன்னு சொன்னா நம்ம எல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அன்றைக்கு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி போராட்டங்களை நடத்தி இந்தியா முழுக்க அது மாதிரி போராட்டம் நடந்ததுக்கு அப்புறம் தான் மோடி பயந்து போய் என்ன பண்ணார், சரி இந்த திட்டத்தை நாங்க நிறுத்தல தொடர்றோம். ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கு பணம் ஒதுக்குனா தானே அது இங்க வந்து சேரும். அந்த பணத்தை குறைக்கணும். இன்னைக்கு போன வருஷம் எவ்வளவு கொடுத்தாரோ, எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தாங்களோ அதுல 4/4 பேருக்கு தான் இந்த ஆண்டுக்கு வேலை ஒதுக்கி இருக்கிறார். எவ்வளவு பெரிய அநீதி! 4/4 தான் ஒதுக்குறான். இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் கல்விக்காக நிதியை ஒதுக்க மறுக்கிறது மோடி அரசு என்றதும் அதை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் பல்வேறு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பலமுறை டெல்லிக்கு வந்து அந்த கல்வி அமைச்சரை நேரிலே பார்த்து வலியுறுத்தினார். நாங்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய தலைவர் நான் எல்லாருமே போனோம். அவர் கூட படிப்புக்கான நிதியை நீங்கள் உடனே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டிருக்காங்க. ஆனால் நம்முடைய தமிழ்நாடு அரசு இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது. 4/4 குறைக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டுமே பாதிக்கு பாதியா போயிடுச்சு. இதனால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். தமிழ்நாட்டிலேயே அவர்களுடைய பிரச்சனை என்ன அதிகமாக இன்னும் தீவிரத்தோடு தமிழ்நாடு அரசு இதை கையில் எடுத்து இதற்காக குரல் கொடுக்க வேண்டும். ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நம்முடைய தமிழ்நாடு அரசை நாம் வலியுறுத்துகிறோம். மோடி அரசாங்கத்தை மட்டுமல்ல, நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த ஏழை எளிய மக்களுக்காக நீங்க குரல் கொடுங்க. நீங்களும் இதற்காக ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கார். ஆனால் அது போதும். கல்விக்கான நிதியை கேட்டு என்ன போராட்டங்களை நடத்துகிறார்கள். இப்ப சட்டமன்றம் கூட போகுது. சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுங்கள். 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும். இதை குறைக்க கூடாது. கடந்த 2024-25 நிதியாண்டில எவ்வளவு வேலை நாட்கள் கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி கொடுக்கணும். ஏன்னா 6 மாசம் ஆயிடுச்சு. இந்த நிதியாண்டு ஆரம்பிச்சு மார்ச் மாசத்துல இருந்து இன்னைக்கு செப்டம்பர். ஒரே ஒரு குடும்பத்துக்கு கூட 100 நாள் வேலை கிடைக்கணும். ஏன்னா அதுக்கான பணம் கிடையாது. நீங்க வேலை செய்தவர்கள் நம்முடைய மாவட்ட செயலாளர் அவருடைய பஞ்சாயத்துல ரோடு போட்டு 13 லட்சம் ரூபாய் இன்னும் பில் வரலன்னு 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ். எனவே எப்படி வேலை செய்தார்களோ அவர்களுக்கு நிதி விடுவிக்கப்படவில்லை. இதற்காக தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் அடுத்து வருகிற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இதற்கான தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம். அது மட்டுமல்ல, இங்கே இருக்கிற ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், பஞ்சாயத்து ராஜ்கான அமைச்சர், நம்முடைய மாநில அமைச்சர், எப்படி கல்வி அமைச்சர் டெல்லிக்கு போய் வலியுறுத்துகிறாரோ அதுபோல நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூப்பிட்டா நாங்கள் அத்தனை பேர் வருவதற்கு உங்களோடு வருவதற்கு தயாராக இருக்கிறோம். உங்களோடு போய் அங்கே டெல்லியிலே இதற்காக அங்கே அமைச்சரை பார்த்து நாம் வலியுறுத்த வேண்டும். பிரதமரையே பார்த்து வலியுறுத்துவதாக இருந்தாலும் இதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவருடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் தயாராக இருக்கின்றார். அந்த அளவுக்கு இதை சீரியஸா எடுத்துக்கணும். லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுகிற பிரச்சனையாக இருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் இதை கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். 100 நாள் வேலை திட்டம் என்பது ஏழை எளிய மக்களுடைய ஜீவாதார பிரச்சனையாக இருப்பது மட்டுமல்ல, கிராமப்புற பொருளாதாரத்தை இன்னைக்கு அதுதான் பாதுகாத்து நீங்க கொண்டு வர வளர்ச்சி திட்டங்கள், தொழில் வளர்ச்சி. நீங்க அயல்நாடுகளுக்கெல்லாம் போய் பல்வேறு தொழில்களை இன்னைக்கு இங்க ஈர்த்து வருகிறீர்கள், பல்வேறு முதலீடுகளை ஈர்த்து வருகிறீர்கள். எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆனா அந்த பயன் பக்கத்துல
சென்னைக்கு பக்கத்துல எங்க இருக்குது? நீங்கள் கொண்டு வருகிற தொழில் கோயம்புத்தூருக்கு போகுது, தூத்துக்குடி போகுது, மதுரைக்கு போகிறது. சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஒன்று கூட வர மாட்டோம். நாங்க போராடி ஆனூர்ல ஒரு மினி டைடல் பார்க் கொண்டு வந்தோம். நம்முடைய ஆட்சி காலத்தில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தான் திறந்து வைத்திருக்கிறார்கள். அதுல இதுவரைக்கும் ஒரு கம்பெனி கூட வரல. எனவே இந்த மாவட்டம் எந்த வளர்ச்சியும் வராத மாவட்டமாக இருக்கிறது. ஆட்சி ஏற்பட்டதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்டதற்கு பிறகு திண்டிவனத்துக்கு பக்கத்தில் சிப்காட் வந்திருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பக்கத்தில் கள்ளக்குறிச்சி கிழக்கு பகுதியில் இருக்கிற உளுந்தூர்பேட்டையில ஒரு சிப்காட் வந்திருக்கிறது. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இங்கோடு கொண்டு வாங்க என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நம்முடைய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களை பார்த்து நான் வலியுறுத்தி கேட்டு, விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணம் பகுதியில் ஏதாவது ஒரு தொழிற்சாலை கொண்டு வாங்க. இன்னைக்கு ஈசிஆர் ரோடு பிரமாதமா போட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் இன்னைக்கு அந்த ஜிஎஸ்டி சாலை மூலமாக வருவதை விட ஈசிஆர் சாலை மூலமாக மிக வேகமாக இங்கு வந்து விடலாம். அதிகமான போக்குவரத்து, அது மாதிரி ஜிஎஸ்டி ரோடு, ஈசிஆர் ரோடு எல்லா இடங்களிலும் மிக சிறப்பாக இணைக்கப்பட்டிருக்கிறது. வேணாங்கப்பட்டு போனீங்கன்னா பிரமாதமா ரோடு. அவங்க செய்யூர் போனீங்கன்னா ஒரு சிறப்பான சாலை. அந்தாண்ட செங்கல்பட்டு எல்லா இடத்திலும் இணைக்கப்பட்டிருக்கிறது. எனவே போக்குவரத்துக்கு இந்த பிரச்சனை இல்லை என்று கேட்டபோது, நீங்கள் ஒரு 200 ஏக்கர் எங்க நிலம் இருக்கு, கவர்மெண்ட் நிலம் பார்த்து நீங்க சொன்னீங்கன்னா, மாவட்ட ஆட்சியரோடு இன்றைக்கு பேசி இன்றைக்கு மரக்காணத்துக்கும் திண்டிவனத்துக்கும் இடையில அதற்கான நிலம் அடையாளம் காணப்பட்டு இன்றைக்கு அரசாங்கத்திற்கு அதற்கான பரிந்துரை அனுப்பப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் மூலமாக நான் தொடர்ந்து வலியுறுத்தி இன்றைக்கு சிப்காட் கொண்டு வருவதற்கு இடம் பார்க்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய தொழில்துறை அமைச்சர்களுக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். இந்த மரக்காணம் பகுதி ஒரு காலத்துல மிகப்பெரிய துறைமுகமாக 2000 வருஷத்துக்கு முன்ன மிகப்பெரிய துறைமுகமாக இருந்த பகுதி, உலகம் முழுக்க இருக்கிற நாடுகளோடு வணிகம் செய்த பகுதி. அந்த பகுதி இவ்வளவு மோசமாக கிடக்கிறது. இன்றைக்கு தமிழருடைய பெருமையெல்லாம் நீங்கள் மீட்டெடுக்கிறீர்கள், கீழடியிலே மீட்டெடுக்கிறீர்கள், பூம்புகாரிலே இன்றைக்கு கடல்லே அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டு தமிழருடைய பெருமையை தொன்மையை மீட்டெடுக்கிற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களே, அதற்கு கொஞ்சமா சலிக்காத மிக தொன்மை வாழ்ந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு பகுதி எயில்பட்டினம் என்று அழைக்கப்பட்ட இந்த மரக்காணம், இந்த மரக்காணம் பகுதியுடைய வரலாற்று புகழை நீங்கள் மீட்டெடுங்கள். இந்த மக்கள் எவ்வளவு காலம் இப்படியே தலைபிஞ்ச கூரையிலே தலகாஞ்ச மக்களாக இருப்பது? இவர்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டாமா? உங்களை விட்ட வேற யார் செய்வா? எனவே நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். முதலமைச்சர் அவர்களே, இந்த மரக்காணம் பகுதிக்கு நீங்கள் ஒரு தொழிற்சாலையை வழங்க வேண்டும். வெறும் 100 நாள் வேலையை மட்டுமே நம்பி இந்த தாய்மார்கள் எவ்வளவு காலம் கஞ்சி குடிக்க முடியும்? இங்க இருக்கிறவர்கள் வேலை ஆதாரம் வேண்டும். படிக்கிறவங்க எங்க போறாங்க? கஷ்டப்பட்டு கடனை வாங்கி, வட்டிக்கு கடன் வாங்கி படிக்க வைத்தால் அந்த பிள்ளைங்க மெட்ராஸ் போகணும், பெங்களூரு போகணும், மும்பைக்கு போகணும், வெளி மாநிலங்களுக்கு தான் வேலைக்கு போகணும். அங்க போய் என்ன அவன் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான், வாங்குற சம்பளத்தை அவன் வெளியூர்ல இருந்தா என்ன எப்படி மிச்சப்படுத்த முடியும்? அதே இங்க ஒரு தொழிற்சாலை இருந்து மெட்ராஸ்ல போய் 30,000 ரூபாய் சம்பளத்தை சம்பாதிக்கிறத விட இதே மரக்காணம் பகுதியில் ஒரு தொழிற்சாலை இருந்தா 20,000 ரூபாய் கிடைச்சா கூட அவன் ஜம்முன்னு இருப்பான் இல்லையா? அதை வச்சு நிம்மதியா இருக்க முடியும். எனவே இந்த பகுதியிலே தொழில் வளர்ச்சிக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். மிக சிறப்பாக தூத்துக்குடிக்கு அடுத்தது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிற இடம் மரக்காணம் தான். அதை அடிப்படையாக கொண்டு ஒரு உப்பு தொழிற்சாலை வேண்டும். மரக்காணத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிற துறைமுகத்தை உடனடியாக துவக்குவதற்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முன்வைக்கிறோம். போதையில் இருக்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணி கிடையாது. அதுக்காக தான் இந்த ஜல்ஜீவன் திட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம். மோடி பயங்கரமா ஆடம்பரமா அறிவிச்சார். எல்லாருக்கும் ஒரே வருஷம் 5 வருஷத்துல நம்ம எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கும். பெரிய திட்டம். இப்ப என்ன சொல்றாங்க, எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். இந்த திட்டத்துக்காக 3310
40 கோடி மதிப்பீட்டில கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கும் விழுப்புரம் மாவட்டத்திலும் இருக்கிற அத்தனை கிராமங்களுக்கும் பாதுகாப்பட்ட குடி தண்ணீர் குழாயில தண்ணி கொடுக்கிறதுக்கு ஒரு 3310 கோடி திட்டத்தை தமிழ்நாடு அரசு தயாரித்து திருவண்ணாமலை கூட்டு குடிநீர் திட்டம் என்ற பெயர்ல அந்த திட்டத்தை சமர்ப்பித்தார்கள். இன்னைக்கு மோடி அரசாங்கம் என்ன பண்றாங்க? எங்கிட்ட பணம் இல்லை, இந்த திட்டத்துக்கு நாங்க நிதி ஒதுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். ஏதோ மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் வருஷமா, அதனால நாம் தண்ணிக்கு அவ்வளவா கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டிலே நிலத்தடி நீர் மிக மோசமாக கீழே போய்விட்ட ஒரு பகுதி எதுன்னா நம்முடைய விழுப்புரம் மாவட்டம் தான். பல ஊர்களில் பாறை கீழே போர் கூட போட முடியும். இதே நம்முடைய இரணி இருக்கிற ஊரெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு மேல போட முடியும். கருங்கல் அங்க நீங்க வந்து செலவு பண்ணா கூட உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். அந்த தண்ணி கீழே போய் பார்த்தீங்கன்னா அது குடிக்கிற அளவுக்கு இருக்காது, தரமாக இருக்காது. எனவே பாதுகாக்கப்பட்ட கூட்டு குடிநீர் திட்டத்தை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தயாரித்தது. முன்னே தலைவர் நான் தான் போய் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மேல நேரடியா போய் கேட்டோம். அந்த பகுதியில் குடி தண்ணீருக்கு மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. உடனடியாக அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், கடல் நீரை குடிநீராக்கு திட்டத்தை 1200 கோடி ரூபாய் அவர் சாங்ஷன் பண்ணி அதிமுக அரசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ நம்ம மரக்காணத்திலே இடம் பார்த்து அதுக்கு டெண்டர்லாம் விட்டாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க? இந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் ஒரு 3 சட்டமன்ற தொகுதிக்கு தான் கிடைக்கும். செட்டிவரத்துக்கு கிடைக்கும், பக்கத்துல இருக்கிற வாங்கூருக்கு கொஞ்சம் பகுதி, விக்கிரவாண்டிக்கு மயிலத்துல கொஞ்சம் பகுதி, அவ்வளவுதான் கிடைக்கும். எல்லா ஊர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த போதாது. அதுக்கு இன்னொரு பிளான்ட் போடணும்னா அது பல கோடி ரூபாய் செலவாகும். எனவேதான் காவிரியிலிருந்து தண்ணியை கொண்டு வந்து நாங்கள் கொடுக்கிறதுக்கான திருவண்ணாமலை கூட்டு குடிநீர் திட்டத்தை நம்முடைய தமிழ்நாடு அரசு வகுத்தது. அந்த திட்டத்துக்கு மோடி அரசு நீக்க பணமில்லை என்று கைவிரித்து விட்டார்கள். அவங்க கவர்மெண்ட் நடத்த ஊர்களெல்லாம் கொடுக்கிறோம், பிஜேபி ஆளுகிற ஊர்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கிறோம். எனக்கு பிஜேபிக்கு எதிர்ப்பு தெரிவித்த கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கு நம்ம தமிழ்நாடுன்னு சொன்னா எந்த திட்டத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க. நானும் 6 வருஷமா விழுப்புரத்துல ஒரு ரயில் தேஜாசுக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் போகும், அந்த வழியா தினம் போது தினம் வரும், 2 நிமிஷம் எடுத்துங்க என்று கேட்க 6 வருஷமா நாடாளுமன்ற அதை கூட செய்ய மாட்டேன் என்கிறார். அந்த அளவுக்கு தமிழ்நாடு என்று சொன்னாலே அவர்களுக்கு வேப்பங்காயா இருக்கு. தமிழ்நாடு முன்னேறக்கூடாது என்று நினைக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்துல பணத்தை குறைக்கிறான்னு சொன்னா என்னத்துக்காக குறைக்கிறாங்க? எலெக்ஷன் வரப்போகுது, ஏழை எளிய மக்களுக்கு நீ பணத்தை குறைச்சினா அவெல்லாம் வீதிக்கு வருவாங்க, நம்மளை யாரும் பார்க்க மாட்டான், அங்க இருக்கிற அரசாங்கத்தை தான் திட்டுவான், திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான் என்று நினைக்கிறான். எலெக்ஷனுக்காக தான் இதை செய்கிறார் மோடி அரசாங்கம். இன்னைக்கு தண்ணீர் இல்லை என்று சொன்னால் அங்க இருக்கிற கவர்மெண்ட் தான் திட்டுவாங்க அந்த ஜனங்க, அதனால திமுகவுக்கு தான் கெட்ட பேர் வரும் என்று நினைக்கிறார்கள். ஆனா உங்க ஜம்மம் பலிக்காது. இந்த மக்களுக்கு அந்த விவரத்தை யாரால இந்த பிரச்சனை வருகிறது, தமிழ்நாடு அரசாங்கத்தால் வருகிறதா, மோடி அரசாங்கத்தால் இந்த பிரச்சனை வருகிறதா என்பதை எடுத்து சொல்வதற்கு, கிராமத்துல ஒவ்வொரு வீட்டிலும் அந்த செய்தியை சொல்வதற்கு இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு. பழைய காலம் மாதிரி நீங்க ஏமாத்திட்டு யாரையாவது கையை காட்டிட்டு போக முடியும். இன்னைக்கு இங்க இருக்கிற திமுக அரசாங்கத்தின் மீது பழியை போட்டு நீங்க தப்பிக்க முடியாது. இன்னைக்கு 100 நாள் வேலை நிறுத்தப்படுகிறது என்று சொன்னதுக்கு காரணம் மோடி, பிஜேபி அரசாங்கம். அவரோட கூட்டி சேர்ந்துட்டு அதிமுக எடப்பாடி பழனிசாமி பத்தி பேச மாட்டேங்கிறார். ஒரு ஊரா போய் மைக்க கட்டிட்டு பேசுறாரு. அது எங்கேயாவது இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பத்தி பேச சொல்லுங்க. ஏன் இன்னைக்கு புதுசா ஒரு நடிகர் வந்து பேசுறாரு போய் அங்க யாராவது அந்த நடிகரை போய் 100 நாள் வேலை திட்டம், அவருக்கு முதல்ல என்னன்னு தெரியாது. அவர் வேலை செஞ்சாலும் ஏதாவது வந்து இன்னைக்கு விளம்பரத்துல அவர் ஒரு தலைவராக இருக்கார். யாருமே பற்றி பேச மாட்டார்கள். பிஜேபி எடுத்து பேச மாட்டோம். எதை கேட்டாலும் திமுகவை குறை சொல்லுவோம். இங்க இருக்கிற குடிநீர் பிரச்சனைக்கு காரணம் மோடி அரசாங்கம். நீங்க 100 நாள் வேலை நமக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது காரணம் மோடி அரசாங்கம், பிஜேபி காரணம் தான்.
நம்ம முன்னேறவிடக்கூடாது என்று நினைக்கிறோம். அதுவும் குறிப்பா பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஏனோ மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இவங்க முன்னேறிடக்கூடாது என்று சதி செய்கிற ஒரு கும்பல் ஒன்று இருக்குன்னா அது பிஜேபி கும்பல். அதன் காரணமாக தான் அந்த திட்டத்துக்கான நிதியை நிறுத்தி இருக்கிறார்கள், குறைத்திருக்கிறார்கள். எனவே இதை மக்கள் மத்தியிலே எடுத்துச் சென்று இதை ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக மாற்றி இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை மீட்டெடுக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் ஒவ்வொரு பிரிக்கப்பட்ட மாவட்டத்திலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த சொல்லி நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் ஆணையிட்டு இருக்கிறார். அன்பி இன்னைக்கு தென்கிழக்கு மாவட்டத்தில் இன்றைக்கு வடகிழக்கு மாவட்டத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் கூட்டேரிப்பட்டில, அதன் அடுத்த நாள் விழுப்புரத்திலே திருக்கோயிலூர்ல, அதற்கடுத்து செஞ்சியில இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. மோடி அரசாங்கம் நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கிற வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் விடமாட்டோம் நம்முடைய உரிமையை வென்றெடுப்போம், அதற்காக களம் காண்போம் என்பதை சொல்லி சிறப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்த நம்முடைய மாவட்ட செயலாளருக்கு மீண்டும் உங்கள் சார்பில் என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை சொல்லி இவ்வளவு நேரம் அமைதியாக இங்கே வந்து அமர்ந்து இந்த பிரச்சனைகளை கேட்ட, இந்த கருத்துக்களை கேட்ட தாய்மார்களுக்கு என்னுடைய தலைநாள் வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.